இந்த நாடிலே ஆண்டவரே ஸ்தோத்திரத்தினால் இந்த ஆலயத்தை நாங்கள் நிரப்புகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. ஏசப்பா, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்மை துதிக்க வந்திருக்கிறோம், நம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்மை புகழை வந்திருக்கிறோம், நமக்கு நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரை. உம்மை நினைத்து நாங்கள் தியானம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரே நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல செய்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரை. ஆலய நிரம்பி மக்களை கொண்டு வாரும், ஜனங்கள் பிரயாணமாக வருகிற எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாரும் ஆண்டவரை. ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சுகமுடன் இருப்பது கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் இருப்பது நிர்மூலமாகாதது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பது கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பது கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ
தேவ கிருபை தேவ கிருபை நான் நிற்பது நிர்மூலமானதும் தேவ கிருபை நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபை நான் நிற்பது ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பது ஆண்டவரின் கிருபைதான் நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபை காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லினிலே இடராமல் காப்பதும் கிருபையே பாதம் கல்லினிலே இடராமல் காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமானதும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமானதும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமானதும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே பரிசுத்த நமது மயமுண்டாவதாக. நாம் ஒருவரை சந்திப்பதற்கும் ஒருவரை நேசிப்பதற்கும் எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. நாம் யாவரும் பாவம் செய்து ஒருத்தர் பட்சித்து அழித்து கிழித்து நஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு பூமியில் தன்னை பலியை ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின ரத்தத்தினால அந்த மீட்பை பெற்றுக்கொண்டதுனால நாம் தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டதுனால ஒரு சிநேகிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறோம். அருமையான, அதாவது 2023 ஆகஸ்டில் அவங்க மத்தியில் வந்து பாஸ்டர் ஜோசப் மோசஸ் கூட வந்த நேரத்தில் அவர் செய்திக்கு கொஞ்சம் தாமதமானபடியால் உங்களுடைய சபை போதகர் என்னை சாட்சி பகிர்ந்துள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்போ பகிர்ந்து கொண்டோம். அதிலிருந்து அருமையான போதவரோடு எங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்குது. அடிக்கடி இதை பேசுவோம். அதனால் நாங்கள் ஒரு பெரிய பிரசங்கின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களோடு என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து எனக்கு ஆசையாக இருக்கிறோம். கடந்த எங்களுக்கு ஏப்ரல் 28லேருந்து 30 வரை பிபிஎஸ் நடந்தது. 30 இரவுலேருந்து மே 4 வரைக்கும் கன்வென்ஷன் நடந்தது. தொடர்ந்து ஒரு வாரம் ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்தது. அதுக்கு பின்பு இங்கே வரும்படி ஒரு வாய்ப்பை தந்தார். எங்களுக்கு பிபிஎஸ் நடத்தல வில்லேஜ் தான். கிட்டத்தட்ட எங்களுக்கு 140-145 பிள்ளைகள் வந்தார்கள். அதுக்கு வேன் அனுப்பி கொடுக்கணும். எங்கள் சபை விசுவாசி ஸ்கூல் வச்சுக்கிறாங்க, வேன் இலவசமாக கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு டெய்லி மதிய உணவு கொடுக்கணும், இடையில் ஐஸ்கிரீம் கொடுக்கணும், சிக்கன் எக்கு பிரியாணி இப்படியாக போடும் பொழுது அந்த உணவு முழுக்க ஒரு குடும்பம் பொறுப்படுத்தார்கள். அதனால் பாசு மாறி மாறி சொல்கிறாங்க. ஏதோ அவர் வயிற்றுக்க கேட்ட மாதிரி தெரியுது. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது சோதரன். நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்தமான் வந்து ஏதோ நாகரிகம் இல்லாமல் ஏதோ ஒரு வித்தியாசமான மக்கள் இருப்பாங்க எண்ணி கொடுத்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, நான் தான் ஆதிவாசி மாதிரி இருக்கிறேன். நீங்களாம் ரொம்ப ஜென்டிலாக நல்ல வசதியாக வாழ்கிறீங்க. இங்கே நல்ல வெவ்வேறான கலாச்சாரத்தில் வாழ்கிறீங்க, ரொம்ப வசதியாக வாழ்கிறீங்க. நான் கூட நீ யோசித்தேன், எங்களுடைய முற்பதாக்களாவது அந்த காலங்களில் வந்திருக்கக்கூடாதா என்று சொல்லி எனக்கு ஒரு வருத்தம் உண்டானது. ஸோ ப்ரைஸ் சொல்லலாம். ஆனால் எங்கள் மாநிலம் நல்ல மாநிலம்,
எல்லா விளைச்சல் உள்ளது. எங்கள் மாநிலத்தில் வந்து எல்லா வசதி, கல்வி, மெடிக்கல், அப்புறம் மற்ற பஸ் போக்குவரத்து வசதி எல்லாமே தமிழ்நாடு நல்ல வாழக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாநிலம்தான். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் தமிழ். அதனால் உங்களுக்கு இந்த மாநிலம் நல்ல ஒரு கிடைச்ச ஒரு பாய்க்கு உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உபாதர் சொல்லாரு, அந்த நல்ல தேசத்துக்காக தேவனை துதிக்க சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்ல ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆராதனை கொஞ்சம் முன்கூட்டியே கரெக்டாக வந்துடணும். முன்கூட்டியே வந்து கர்த்தரை ஆராதித்து துதிச்சா தான் உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு ஆசைத்தை உண்டாகி தரும். பிரைஸ் தி லார்ட். நான் வந்து ஒரு பாடலை படிக்கலான்னு ஆசையாக, நீங்களும் இசை வாசிக்கிறதுனால ஒரு பாடலை பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கலந்து சில. அடுத்து எனக்கு ஒரு 3 கிளை சபை உண்டு. எனக்கு ஒரு பையனும் 2 பொம்பளை பிள்ளை உண்டு. எல்லாமே தியாலஜி முடிச்சுட்டு, ஒரு பையன் சென்னையில் சபை போதராக வந்து பைபிள் காலேஜில் பார்ட் டைமாக டீச் பண்ணுறாரு. அடுத்து ஒரு பிள்ளை ஏஜி சபையில் பாண்டிச்சேரியில் ஒரு சபை போதர் மகனுக்கு கல்யாணாகி ஊழியம் செய்கிறார்கள். ஒரு பிள்ளை வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனி வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக ஊழியம் செய்கிறாங்க. நான் இயேசுவாண்டை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் ஒன்று திருமணமாக அப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருந்தேன். அப்படியே திருமணம் செய்தால் நீ கொடுக்குற குழந்தையெல்லாம் உமக்கு தான் ஜெபம் பண்ணேன். 4 பிள்ளையை கொடுத்தாரு. ஒரு பிள்ளையை ஆண்டு எடுத்துக்கொண்டார். 3மே கர்த்தருக்கா ஊழியம் செய்ய. என்னுடைய பையன் வந்து எம்டிஹெச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இப்பொழுது தியாலஜியில் பிஹெச்டி பண்ணுறாரு. மற்ற பிள்ளைகள்லாம் எம்டி முடிச்சுட்டு அவனுக்கு ஊழியத்தை செய்கிறாங்க. 2வது மக தான் அந்த விபிஎஸ்ஸை ரொம்ப அழகாக நடத்துவாள். பெங்களூர்லேருந்து வந்து 1 மாதம் தங்கியிருந்து ப்ராக்டிஸ் கொடுத்து நடத்திட்டு போனாங்க. நீங்களும் ஆண்டவருக்காக ஒளி செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். உலக வாழ்க்கையில் ஆசை வைத்து ஓடுகின்ற நண்பனே, உலகம் ஒரு நாள் உன்னைத்தானே கைவிட்டு விடுமே, கைவிட்டு விடுமே. உலக வாழ்க்கையில் ஆசை வைத்து ஓடுகின்ற நண்பனே, உலகம் ஒரு நாள் உன்னைத்தானே கைவிட்டு விடுமே, கைவிட்டு விடுமே. உலக வாழ்க்கை ஆசை வைத்து வியாதி நிறைந்த உலகம் இது, வேதனை நிறைந்த உலகம் இது, வியாதி நிறை உலகம் இது, வேதனை நிறைந்த உலகம் இது, தேசங்கள் நிறைந்த உலகம் இது, தேசங்கள் நிறைந்த உலகம் இது, வேடிக்கையான உலகம் இது, வேடிக்கையான உலகம் இது. உலக வாழ்க்கை ஆசை வைத்து ஓடுகின்ற நண்பனே, உலகம் ஒரு நாள் உன்னைத்தானே கைவிட்டு விடுமே, விடுமே. உலக வாழ்க்கை ஆசை வைத்து அன்பு இல்லா உலகம் இது, வளர வைக்கும் உலகம் இது, அன்பு இல்லா உலகம் இது, வளர வைக்கும் உலகம் இது,
ஆபத்து நிறைந்த உலகம் இது, ஆபத்து நிறைந்த உலகம் இது, அக்கினை நிறைந்த உலகம் இது, அக்கினை நிலை உலகம் இது. உலக வாழ்க்கையில் ஆசை வைத்து ஓடுகின்ற நண்பனே, உலகம் ஒரு நாள் உன்னை தானே கைவிட்டு விடுமே, கைவிட்டு விடுமே. உலக வாழ்க்கை ஆசை வைத்து இயேசுவின் பின்னே ஓடிவா, இந்த வாழ்க்கை வாழ்ந்திடலாம். இயேசுவின் பின்னே ஓடிவா, இன்ப வாழ்க்கை வாழ்ந்திடலாம். நித்திய ஜீவனை பெற்றிடலாம், நித்திய ஜீவனை பெற்றிடலாம். நித்திய காலமாய் வாழ்ந்திடலாம், நித்திய காலமாய் வாழ்ந்திடலாம். உலக வாழ்க்கை ஆசை வைத்து ஓடுகின்ற நண்பனே, உலகம் ஒரு நாள் உன்னை தானே கைவிட்டு விடுமே, கைவிட்டு விடுமே. உலக வாழ்க்கை ஆசை வைத்து. Praise the Lord. எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம். எசேக்கியேல் 14:13-14 வசனம். நல்ல பிதாவே மத்துதிகிற சோதரம், இந்த மாலை நேரத்தில் தீவுல அருமையான ஜனங்கள் சுகமாய் வாழ்ந்துக்கு இந்த மக்கள் மத்தியில் உடைய வார்த்தையை பகிர்ந்தோம்படி கொடுத்து சிலாகியதுக்காக சோதரம். ஆனாலும் ஆண்டவர் நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் தன் ஆத்மாவை பாவத்துக்குள்ளாக்காதபடிக்கு பிரித்து விலகி தன்னை பாதுகாத்து கொண்டு ஆண்டவருடைய தேசத்துக்கு பூமிக்கு வர ஆக்கிலிருந்து நீங்களாகும்படிக்கு ஒவ்வொருத்துக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை பயமுண்டதாக. இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தமாக ஜனங்களை அழிக்கும்படிக்கு அதை 3-4 முறை இதில் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லாருன்னா, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி என்று பார்க்குறோம். முதலாவது பஞ்சத்தை அனுப்பி ஜனங்களை அழிப்பேன்னு சொல்கிறார். அடுத்து 2வது முறை சொல்லுதாரு 15ஆம் வசனத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்பி என்று சொல்லுகிறார். அடுத்த பரி பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்தில் பட்டயத்தை அனுப்பி, அதுக்கப்புறம் அது சோதரம் 19ஆம் வசனத்தில் கொள்ளை நோயை என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை, ஒரு தண்டனையை தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் கவனித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்த தவறுக்கு ஒரு தண்டனை இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்வதே கிடையாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் நம்ம கோத்திர பிதாவை ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் நீதிமான், தேவனுக்கு சிநேகிதனாக இருந்திருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்த ஒரு தேவ மனிதன். அந்த மனிதனுடைய சந்திதெல்லாம் கர்த்தர் பிரமாணங்களை, அடுத்து சட்டத்திட்டங்களை, ஆராதனை முறைமைகளை
கொடுத்தாரு. அவர்கள் மூலமாக தான் கிறிஸ்து உலகத்து வெளிப்பட்டார். ஆனால் ஆபிரகாம் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர் ஒரு பாவம் செய்தார். என்னவென்றால் எகிப்து தேசத்துக்கு போன சமயத்தில் தன் மனைவியை தன்னுடைய சகோதரி என்று பொய் சொன்னான் இல்லை. அதே சமயத்தில் அவன் செய்த பொய் ஒரு மனிதன் செய்கிற பாவம் ஒரு மனிதனுடைய மரபு அணுவில் எழுதப்படாத கண்களுக்கு மறைந்த ஒரு பதிவாக இருந்து அடுத்த சந்ததிக்குள்ளே பாஸ் ஆகுது. அதை கவனித்து பார்த்தா ஈசாக்கு பெலிஸ்து தேசத்துக்கு போகும் பொழுது அவன் தன்னுடைய மனைவி என்ன சொன்னான்னா ஆபிரகாம் சொன்னது போலவே என்ன சொன்னான், தன் சகோதரி சொல்கிறான். சரி, அதோடு நின்று போச்சா பாவம்? நிற்கவில்லை. யாக்கோபு தன் ஈசாக்கு தன் தகப்பனத்தில் ஆசீர்வாதத்தை பெரும்படி போகும்பொழுது சொன்னான். அவன் கண் மறைந்திருக்கிறபடி அவன் கேட்கிறான், நீ மகனை நீ யாரு கேட்ட சமயத்தில் அவன் என்ன சொன்னானா, நான் உன்னுடைய குமாரனாகிய ஏசான்னு போய் சொல்ல இல்லை. அதோடு நின்று போது மாத்திரமல்ல, அடுத்த சந்தை இருப்பொழுது யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு 20 வெள்ளிக்காசு விற்று போட்ட சகோதரமாரு தன் தகப்படத்தில் வரும்பொழுது 10 ஒன்னல்ல 2 10 பேர் சேர்ந்து யோசேப்புடைய வஸ்திரத்தை கலட்டி ஒரு ஆட்டுக்குடி ரத்தத்தால் தோய்த்து அதை கொண்டு தன் தகப்படத்தில் கொடுத்து, இது உடைய குமாருடைய வஸ்திரமாக பாரும், அவர் ஒருவேளை துஷ்டமிருகம் அடித்திருக்கன்னு சொல்லி எல்லா நாடகத்தையும் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு காசுக்கு விற்றுட்டு ஒன்று போல் 10 பேர் என்ன போய் சொன்னாங்களே. ரொம்ப அது மாத்திரமல்ல, அவன் கடைசி ரொம்ப அதாவது எகிப்திலிருந்து யோசேப்பு தான் இருக்கிறேன்னு சொல்லி காண்பித்து கொடுக்குற வரைக்கும் இந்த பயலுகளை ஒன்று போல் சேர்ந்து அப்படியே மௌனம் சாதிச்சாங்களே. ஒரு நாளாவது ஒருத்தனாவது எப்பா கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லிடுறாங்க சொல்லி ஒருவனாவது சொல்லலாம்ல. இல்லை அப்பா யோசிப்பாங்க விற்கப்பட்டிருக்கிறான் சொல்லலாம்ல. ஒன்று போல சேர்ந்து தகப்பட கழுத்தார்த்தானுங்களே. பாவம் சந்ததியா தொடர்ந்து வரதா இருக்குது. ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வாதமும் பிரமாணங்கள் எல்லாம் கடந்து வந்தாலுமே நாம் செய்த பாவங்கள் எப்படி கடந்து போகிறதா இருக்குது. ஆகினால பாவத்தை விட்டு விலகும் பொழுது நம்முடைய சந்ததி ஆசிரியப்படும். தாவீது எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பெண்ணிடத்தில் இச்சை உண்டாகி அவனை எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவனுடைய கணவனை கொலை செய்த பின்பு அவன் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் தேவன் சொன்னா அவனுடைய குமாரத்தியை தாமாரை என்ன செய்தான்னா அம்னோனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நீ ஒளிப்படத்தில் செய்தால் அதை மறைவிடத்தில் செய்தால் உன்னை அதை நான் சூரிய வெளிச்சத்தில் செய்வேன் நடப்பிப்பேன் சொன்ன தேவன். அப்சுலோம் ஆபிரகாம் அந்த தாவீதை விரட்டுற சமயத்தில் அவன் தன்னுடைய மனைவிமார்களை அங்கே அந்த அரண்மனை வைத்துட்டு போன சமயத்தில் அப்சுலோம் அவருடைய மனைவிடத்தில் தகப்பனுடைய மனதில் பிரவேசிக்க அவ்வளோ துணிகாரகனாக இருந்து உப்பரிகளை ஒரு ஸ்டேஜெல்லாம் போட்டு எல்லா இஸ்ரவேல் கண்கள் முன்பாக துணிமரம். ஆகனால நாம் அனைவச தவறுகளாக இருக்கிறோம், ஆனாலும் தேவன் மன்னிக்கிறாரு. அதே சமயத்தில் நம்முடைய பின் சந்ததிக்குள்ளாக இந்த பாவமும் பரவாமல் இருக்கும்படி நம்முடைய பின் சந்ததி ஆசிரியப்பட சந்ததி இருக்கும்படிக்கு நீங்கள் உங்களை விலைக்கு கொள்ளும் பொழுது உங்களுடைய சந்ததி ஆசிரியப்பட்டு நீங்கள் நமக்கு நம்முடைய சுகத்துக்காக மாத்திரம் வாழுதல்ல, நம்முடைய சந்ததிக்காக வாழ வேண்டியிருக்குது, நம்முடைய பின் சந்ததிக்காக வாழ வேண்டியிருக்குது. இன்றைய தினத்தில் மேற்கத்திய நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது குழந்தைய பெற்றா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வளர்த்து பின்பு இன்னும் அதுக்கு மேலாக அவனுடைய பிள்ளைகளுக்கு வளர்க்க ஒரு தாதி மாறி விட்டுட்டு அவங்க வயசாகி போன பிறகு கூட மனைவி கூட்டிகிட்டு அல்லது மற்ற லேடி கூட்டிகிட்டு இப்படி அந்த நிற்க தீவுகளாம் அலைஞ்சு என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவனுடைய கலாச்சாரம் வேறு. ஆனால் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் எடுத்துக்கொள்ளும் உலகத்திலேயே ஒரு மேன்மையான ஒரு கலாச்சாரம். கல் தோண்டி மண் தோண்ட காலத்தை முன் தோண்டிய மூத்த குடியை சொன்ன வார்த்தைப்படி ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம். உலகத்துக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர் என்ன திருச்செந்தூர் பக்கத்தில் ஆதிச்சநல்லூர் என்னப்பட்ட ஒரு கிராமம். அதில் அகலவராட்சி சொல்லும் பொழுது உலகத்தின் நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லப்படுது. சுமேரிய நாகரிகத்துக்கு முந்தின நாகரிகம். அப்படிப்பட்ட நாகரிகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் நீங்கள் மனைவி பிள்ளையோடு வாழும் பொழுது மனைவிடத்தில் சேர்ந்து வாழ்ந்த அதோடு தொடர்ந்து அதே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் தொடர்ந்து அதே வாழ்ந்து ஒரு சந்தோஷம் வாழ்ந்து பிள்ளைகளை வளர்த்து ஒரு பரிசுத்தமான சந்ததியை பூமியில் விட்டுட்டு போவினால் நீங்கள் பெரிய பாக்கியசாலி. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமணமாக பின்பு 41வது ஆண்டு
ஒரே பணியிடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இது நம்முடைய கலாச்சாரம் மாத்திரமல்ல, ஆண்டோட வேதம் கற்றுக் கொடுத்தது. எங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வரத்தான் செய்யும், எல்லா வரத்தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்னும் இருக்கிற கிறிஸ்டியானிட்டி தான் அதிகமான, அதாவது விவாகரத்துக்கு கோர்ட்டுடைய படிக்கலை மிதித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு இந்த வேத வசனத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்திருந்த போதிலும் இப்படி துணிகரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழியர் குடும்பம் கடந்த வாரத்தில் அந்த குடும்ப பிரச்சனைக்கு ரெண்டு பேசி பார்த்தோம். ஒத்தே வர மாட்டாங்க. அவர் நல்லா படித்தவர், மனைவிட்ட தாங்கி பார்க்குறாரு. அவன் என்ன செய்றாருன்னா, ரொம்ப சுகமாக வாழ வேண்டும், எப்பொழுதும் நல்ல கல்யாணம் முடிஞ்சு போன பின்பு அவள் பார்த்தா அந்த முட்டுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த சொந்தம் வந்து வரும் பொழுது ஃபேனில் இந்த ட்ரெஸ் எல்லாம் விலைக்கு போது இப்படி மூடி வருகிறான். அவன் சொல்கிறான், ஹஸ்பண்டோட இருந்துட்டு போ, என் குடும்பத்தார் வந்தால் ஆகிலும் ஃபுல்லாக ஒரு சுடிதாரை போட சொன்னான். கேட்குறதே கிடையாது. அங்கே நீ சுடிதாரை போட சொல்கிறாங்க, ஆனாலும் புருஷனோட வாழ மாட்டேன். எதனால? குணத்துக்காக கிடையாது, அல்லது எதுக்காக இல்லை, சுடிதாரை போட சொல்கிறாங்க. எனக்கு அது புருஷன் வேண்டாங்க. இந்த கொடுமை எவ்வளவு நாகரிகம் தேவை, ஆனாலும் உன் புருஷ வாழ்க்கை வேண்டாம் இல்லையா? நான் சொன்ன அவர் சகோதரத்தில், இந்த பாருங்க, பிரச்சனை என்ன இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையை அவங்க வந்து சரியாகிக்கிட முடியும். அதுக்காக ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு அட்வொகேட் வச்சு நியாயத்தை பேசிக்கிட்ட முடியாது. அவங்க தான் டீல் பண்ணிக்கிட்டு சொன்னான். அவரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஊழியம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னு தெரியல. ஆகல, அதாவது இந்த நாட்களில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து என்னைக்கும் போல் ஒரு வாலிப பிள்ளை ஒரு தனியாக வாழ்றது போல் எப்பொழுதும் ஜென்டிலாகவே வாழ வேண்டும், பார்க்கு போக வேண்டும், நல்ல மற்ற பெண்களோடு நல்ல சுகமாக வாழ வேண்டும், என்ஜாய் பண்ணணும். இப்படியே போய் கொண்டது கடைசி நீ நரகத்துக்கு போக வேண்டி வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் எந்த வயசானாலும் சரி, கணவன் மனைவி வந்து எவ்வளோ வயசானாலும் சரி, அவங்களது இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்ந்துருது, அது பாவம் இல்லை. தேவன் அது அனுமதி, தேவன் ஏற்படுத்தப்பட்டது. எல்லா எல்லா ஆண்களுக்கு பெண்களுக்கு பாலி உணர்வு உண்டு. தேவன் கிருபையாக கொடுக்கப்பட்டது தான். அவங்க சேர்ந்து வாழ்றதுனால அது பரிசுத்தமாக வாழ்ந்து கொள்கிறார்கள், தேவனுக்கு பிரியமாக வாழுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் அதை தாண்டி கடந்து செல்லும் பொழுது, தேவனுக்கு ஒரு பாவம் செய்யும் பொழுது, நாகரிகம் என்னும் போர்வையில் கடந்து செல்லும் பொழுது, பிரமாணத்தை விட்டு வெளியே போகும் பொழுது, தேவன் சொல்லாரு, ஒரு தேசம் எனக்கு ஒரு பாவம் செய்யுமானால் முதலாவது சொன்னா ஆதரவு என்னும் திறவுகோலாக இருக்க ஆகாரத்தை முறிப்பேன்னு சொல்லுகிறார். நாங்கள் இது கேட்டேன், இப்போ எப்படி உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கேட்டேன், எல்லாம் தமிழ்நாடு தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? ஆனால் தமிழ்நாடு வர வந்து திடீர்னு ஏதாவது பிரச்சனையாகி கப்பல் போக்குவரத்து, விமானம் போக்குவரத்து நின்று போச்சுன்னா உங்கள் நிலைமை ரொம்ப மோசம்னு நினைக்கிறேன். இல்லை, தேவனது முறிப்பாரானால் உங்களுடைய நாகரிகம் எங்கே போகணும்னு சொல்ல முடியாது. நாகரிகத்தை தப்புன்னு சொல்லவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கண்டம் பண்ணும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பார்க்க அடுத்து பாருங்க, 14 வருஷம் பார்க்கும் பொழுது இப்படி செய்யும் பொழுது 14 வருஷத்தில் நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷர் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்மாவை தப்புவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்த அதே 16 வருஷத்தில் சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்றாருன்னா, அவர் தப்புவிப்பார்கள், தாங்கள் மாத்திரம் தப்புகளை அல்லாமல் குமாரை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். இயேசுவாண்ட ஏற்று ரட்சிக்கப்பட்டால் நீதிமான் அட்டவணைகளை கொண்டு வச்சுறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அல்லது பிள்ளைகளோ குமாரோ குமாரத்தை ரட்சிக்கப்படலைன்னா பரலோகராஜ்யத்தை இயேசு வருகையில் எடுத்து நீங்கள் எடுத்துப்பட விடுவீங்க. ஆனால் அவங்க யாரும் எடுத்துக்கப்பட முடியாது. அப்படி குமாரர் குமாரத்தை உத்தரவாதம் நம்ம பண்ண முடியாது. நாம் இருக்கிற காலங்களில் சத்தியத்தை கற்றுக் கொடுத்து விசுவாசம் வளர்த்து விட்டுவிட வேண்டும். ஆனால் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுகிற ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரித்து கொள்ள வேண்டும். மற்றபடி அவங்களுடைய ஆத்மாவுக்கு நாம் உத்தரவாதம் பண்ண முடியாது. என்னுடைய பிள்ளைகள் தியாலஜி படிச்சுக்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கு சொன்னால் எல்லாம் நான் கண்டுபிடிக்க முடியாது. நான் அந்தமானுக்கு வந்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்டு வாழ செய்ய என் மனைவிக்கு என்னை பற்றி தெரியாது. என் மனைவி தனியாக இருக்கிறாங்க, அவள் எப்படி பார்க்க முடியாது.
ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறதுனால கர்த்தர் பயந்து வாழும் பொழுது, பிரமாணங்களை கை கொண்டு வாழும் பொழுது, உங்கள் ஜீவியங்களை பாதுகாத்து கொள்ளும் பொழுது, இந்த தேசம் அழிக்கப்பட ஏதுவான பாவம் தொடர்ந்து பயங்கரமாக கொடுமாக போய்கொண்டு இருந்தாலும் நீங்கள் தப்பு வைக்கப்பட வேண்டிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே சமயத்தில் தேசத்தை கவனித்து பார்ப்பினால் இந்த தினத்தில் பயங்கர பாவத்தில் இந்த சமூகம், அது மாத்திரம் இந்த இளம் தலைமுறை பயங்கரமான பாவத்தில் இழுத்து கொண்டு போகப்படுது. எங்கள் சபையில் 2 வாலிப பசங்கள் எவ்வளோ சொல்லி கேட்கல, ஆண்ட்ராய்டு ஃபோனை ரொம்ப கவனித்து அடுத்து ஒரு பையன் மைண்ட் லூஸ் ஆகி போய் பாதி தெளிஞ்சிருக்கான், ஒருத்தர் கொஞ்சம் பரவாயில்ல தேறி இருக்கிறான். எவ்வளோ சொல்லி கேட்கல. தனி ரூம் இருக்கிறதுனால இரவு முழுக்கும் பார்த்து சாப்பிடா கிடந்து சாகிற மாதிரி மெல்லிஞ்சு போயிட்டான். ஆனால் கர்த்தர் கிருபையினால தப்பு பண்ணான். அந்த பையன் சின்ன வயசுல எங்கள் சபைக்கு ரொம்ப உதவியாக இருந்தவன். இந்த தினத்தில் ஐபிஎஸ் கலியமுத்து சொல்லாரு, கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுனால இளம் தலைமுறை பயங்கரமான பாவத்துக்குள்ள அந்த நயகரா நீர்வீழ்ச்சி எப்படி இழுத்து கொண்டு போதோ அதே போல சந்ததி போய் கொண்டு சொல்லுகிறார். பெற்றோர் சொல்ல முடியாது, சொல்ல கேட்கல, சொன்னோம்னா ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிடுவான், ஒன்றும் பேச முடியாது. ஆனால் அதனால ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணானா அல்ல வேறு எதாவது அட்டன் பண்ணான்னு தெரியாது. எங்களுடைய கிராமத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் எல்லாம் பிளாக் பண்ணிடுவான், யாரும் பார்க்க முடியாது. ஆனால் இவனுக்கு பாமசத்துக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இது உங்களை பயங்கரமான பாவத்தை இழுத்து கொண்டு போய்விடும். அதுக்கு நீங்களாகும்படி வேதம் சொல்லுறதுக்கு இரவு பகலுமாய் கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிந்தனை கர்த்தருடைய வார்த்தையிலே கவனத்தை செலுத்த வேண்டும். அது ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தவானாக உங்களை மாற்றி அமைத்து விடும். முதலாவது நோவா என்ற மனிதனை பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6-7 வேகமாக வாசிப்போம். 6-7 ஆதியாகமம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதாயிருந்தது என்று கர்த்தர். மனிதனுடைய நினைவுகள் சிந்தனை எல்லாம் பொல்லாதா இருக்குது. ஒரு சிறு பிள்ளை கூட பயங்கர சிந்தனைகளெல்லாம் இருக்கிறார்கள். எங்கள் காலத்தை விட இப்போ இருக்கிற பிள்ளைகளும் பிரில்லியண்டாக இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் பயங்கரமான பாவத்தில் போகக்கூடிய ஏதோ நிலைமை இருக்குது. ஆகல இங்கே அடுத்த வருஷம் பார்க்கும் பொழுது மனிதனை பூமியில் சிருஷ்டித்ததுக்காக மனஸ்தாப்பட்டார்னு பரிசுத்த வேதாமத்தில் தேவன் சிருஷ்டிக்கப்பட்டதில் ஒன்று கூட அவர் மனஸ்தாப்படவில்லை. செய்துட்டு அதுக்கப்புறம் ஏன் ஏதை செய்தவன் எண்ணவில்லை. ஆனால் இந்த இருக்கிற துஷ்ட மிருகத்தை கூட தேவனுக்காக வருத்தப்படவில்லை, பாம்பு கூட வருத்தப்படவில்லை. ஆனால் உங்களை எண்ணி உண்டாக்குனதை மனஸ்தாப்படாது. ஹலோ, கவனிக்கிங்களா? ஒன்று உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாப்படுறார். மனம் திரும்பிட்ட அவனுக்கு பிரச்சனை இல்லை. மனம் திரும்ப உங்களை என்னை பார்த்து தேவன் மனஸ்தாபம் ஏன் இந்த மாதிரி உருவாக்கணும்? அப்படி இருந்ததுனால அடுத்த அதே அதிகாரத்தில் பார்த்தோன்னா 8-9 அதே அதிகாரத்தில் சோதரம் 8-9 படித்து பார்க்கும்போது வாசிங்க. 8 அதே அதிகாரத்தில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். அடுத்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு 11:30க்கு இப்போ 6 முடியும் போல் இருக்குது. முடிந்த பின்பு அதுக்கப்புறம் எங்கே சஞ்சரிப்பீங்க எங்களுக்கு தெரியாது, ஒரு பாசகம் தெரியாது. ஆனால் நீங்கள் இப்போ வெளியே வீட்டுக்கு போனாலுமே தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஃபேமிலி காரத்தை கவனிங்க. ஆனால் அதே சமயம் தேவனோடு சஞ்சரித்து பழகுங்க. அதே அதிகாரத்தை 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு ஏனோக்கு ஒரு மனிதன் இருக்கிறான். 365 வருஷம் இந்த ஃபேமிலி மேன். அவன் பார்த்தான் தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நான் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 49 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுவோடு சேவிக்க ஒரு பாக்கியத்தை தேவனுக்கு 49வது ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இரவு போல வேதத்தை படிக்க, தியானிக்க, ஜெபம் பண்ண இப்படி இருக்கிறதுனால எனக்குள்ளும் பாவம் என்னை மேற்கொள்ளுக்கு சாத்தம் வேலை ஆன போதிலும் கர்த்தருடைய வேத வசனம் என்னை பாதுகாத்து கொண்டு இம்மட்டுமாய் ஆண்டுக்கா ஊழிஞ்சுபடி கத்த வாக்கி பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகனால கர்த்தருடைய வார்த்தை உங்களை பாவத்து உள்ளாவிட பாதுகாத்து கொள்ளும், வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும், உங்களை ரத்தத்தில் மூடி மறைத்து கொள்ளும். சஞ்சரித்து கொண்டு தான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியராஜில் பிரவேசித்தான். நோவா கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது.
அடுத்து அதே அதிகாரத்தில் 8, 9 அதில் 11, 13 வாசிங்க. அதில் 11 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தன் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் தன்னைத்தானே கெடுத்து, மற்றவனை கெடுத்த இயல்பானது, ஆனால் தன்னைத்தானே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊர் பக்கத்து முள்ளுப்பட்டு ஒரு கிராமம், ஊரில் உள்ள முள்ளதாக இருக்கும். அந்த ஊரில் ஒளி செய்து வருகிறோம். ஒரு பெண்மணிக்கு வந்து வயசானவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிள்ளைகள் உண்டு. அவன் இன்னொருத்தட்ட ஒரு புருஷனை தொடு வைத்து கொண்டாள். போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போனது. போலீஸ் கேட்குறான், உனக்கு பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி வயசு ஆகிப்போச்சு, பிள்ளைகள் வேணுமா அல்லது அந்த புருஷன் வேணுமா? அவன் தான் வேணுங்க. போலீஸுக்காரன் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட கொடூரமாக இன்றைய தினத்தில் காமவிகாரத்துக்கும் பாலியலுக்கும் இந்த இன்டர்நெட் மூலமாக இழுக்கப்பட்டு ஒரு கிழவி கூட இப்படி பாவத்தில் போய் கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுது, கிழவி தன்னுடைய வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ஆதியாம் புத்தகத்தில் 39-50 படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிளை வரா. அவர் சாதாரண கிளை கிடையாது, போத்திப்போருடைய மனைவி. பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒரு கிளவியான அங்கே தன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு எபிரேய புருஷனாகிய யோசேப்பு பண்ணப்பட்ட ஒரு அழகான ஒரு வாலிபன் இருக்கிறான். வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணுறான். வாலிப பிள்ளைகள் வாலிப பசங்களை வந்து ஒருத்தர் சினைக்கிறான்னா அதாவது சினைக்கக்கூடாது. லவ் மேரேஜ் வந்து வேதம் அங்கீகரிக்கிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இழுக்கப்படுவது இயல்பானது. ஆனால் பாவத்துக்குள்ள அது போகக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தா ஒரு கிழவி ஒரு வாலிப மேலே ஒரு ஈர்ப்பு வச்சுக்கிட்டு அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கடைசி யாரும் இல்லை, வசத்தை பிடித்து கொண்டு பாவஞ்சியும்படி அவள் தொந்தரவு பண்ணுறான். அவன் சொல்கிறான், தேவனுக்குறமா இப்படிப்பட்ட பாவத்தை செய்து எப்படின்னு சொல்லிவிட்டு அபிஷேகம் பெற்றபடியால் அது விட்டு விலகி ஓடுகிறான். பரிசுத்த வேதம் சொல்லுது, விபச்சாரத்துக்கும் விக்கிரகாரனுக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஏனென்றால் 1 சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றதென்றும் சரீரம் உங்களுக்குரிய அல்லதென்றும் அறியீர்களா? ஆகினால கிரயத்து கொள்ளப்பட்டீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குதாகனால உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மையப்படுத்துங்கள். அல்லேலூயா. சரீரத்தினாலும் தேவனை மையப்படுத்த வேண்டும். சரீரத்தினுடைய உங்களுடைய வஸ்திரத்தினாலும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளும் மூலமாகும் இது தேவனுடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ண வேண்டும். நாகரீகமாக இருக்கிற தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தா இந்த தினத்தில் மிகவும் அவலட்சமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு போகுது, ரொம்ப அவலட்சணமாக போய்கிடுது. எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்கறது கிடையாது. அதெல்லாம் நீங்கள் துரிசிக்கு இடமாக உங்கள் உடலை பேணக்கூட வேதம் சொல்லுது. உங்கள் சரீரம் தேவனால் பெற்றது, உங்கள் சரீரம் உங்களுக்குள்ளே கிடையாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் மறிக்கிற வரைக்கும் பிசாசு உங்கள் சரீரத்தோடு போராடுவான். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டீங்கன்னா வயசான மறிக்கும் பொழுது உங்கள் கிறிஸ்தவ மறுபடி அடக்கம்னு சொல்லுவீங்க. ரட்சிக்கப்பட குடும்பம் இல்லை, அந்த மறுபடியும் அடிப்பாங்க. அங்கே பெரிய தகராறு, அங்கே போராட்டம். ஆகல மோசே சரீரத்தை குறித்து பார்க்கும் பொழுது தேவனே அங்கே என்ன சொன்னா, தூதனை அடக்கம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தா அங்கே பிசாசானவன் அந்த மோசே சரீரத்தை குறித்து வாக்குவாதம் பண்ணான் இருக்குது. உங்கள் சரீரம் என்பது உலகத்தில் வாழுது மாத்திரமல்ல, உலகத்தில் அடக்கம் பண்ணப்படுற வரைக்கும் சரீரத்துக்கு பெரிய போராட்டம் இருக்குது. உங்கள் சரீரம் சாதாரணமாக கிடையாது, தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்குது. தேவனை யாரும் கண்டது கிடையாது. ஆனால் என்ன காண்கிற, தேவ சாயலை காண்கிறான். இல்லை என்ன பாஸ்டர், நம்மளை காண்கிற தேவ சாயலை பார்க்கிறார். தேவ சாயல் உண்டாக்குனார், தேவ ரூபத்தில் உண்டாக்குனார். ஆகினால தேவனுடைய சரீரத்தை வேஷத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை விட்டு விலகி கர்த்தர் நாமத்தை மையப்படலாம் இருக்கும் பொழுது உங்களை எங்கேயும் பஞ்சாலும் பார்க்கும் பொழுது உடைய தேவனுடைய பிள்ளை விளங்கி கொள்ள வேண்டும். நான் சென்னையில் ஐநாவரத்தில் பஸ் ஸ்டாப் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா சோத்திரம் சொன்னிச்சு. பரவாயில்லையே, நம்மளை பஸ் சோத்திரம் பண்ண எங்கள் சபையில் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசியை பார்த்த கூட இங்கே பார்த்தா பாரா போகிறீங்களே, அவங்க சோத்திரம் பண்ணேன். இது என்னோட ட்ரெஸ் பெந்தகோஸ்தே உபதேசத்தின்படி இது அந்தங்களை போட்டதுனால சொல்கிறாங்க, அது போகட்டும். அதே சமயம் ஜீவியங்களை எல்லாம் மக்கள் பார்க்கும் பொழுது
அது பிரியமான வாழ்ந்திருக்க வேண்டும். பிரைஸ் அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் என்ன சொல்லப்பட, நோவாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது உலகம் முழுவதையும் பாவத்துக்குள் அந்த சமயத்தில் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் சொல்றாரு, இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஜனத்தால் நிறைந்திருந்தது என்று சொல்கிறார். உலகம் முழு பாவத்திலும் அக்கிரமத்தை அசுத்தம் நிறைந்து தங்கள் வழியை கெடுத்து கொண்டதுனால தேவனே போதும் அழிக்கணும் திட்டம் பண்ற அளவுக்கு மக்கள் போக்குவரத்து இருந்துச்சு. ஆனால் நோவாவோ தேவனுக்கு பிரியமாய் பிரிந்து வாழ்ந்தான், உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்தான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் 2:20-40 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மாறுபாடு சந்தித்து விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் பேதுரு சொல்லுகிறார். நீ விசுவாசிக்கிறீங்க, ஆனால் அந்த சந்ததியுடைய பழக்க வழக்கம், அந்த கலாச்சாரம் எல்லாவற்றையும் விலகி உங்களை விலகி கொள்ள வேண்டும். அது அடுத்த நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது கோணலும் மாறுபாடும் சந்தித்து விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். முதலாவது பாவத்தை ரட்சிக்கிறது தேவனுடைய வேலை. அடுத்து நம்மை விலகி பாதுகாத்து கொள்ள வேண்டால் பிசாசு நம்மை விழுங்கி போட்டு விடுவான். வேதம் சொல்லுது, அதாவது பிசாசானவன் இவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிதான் சொல்லப்படுது. யாரை எங்கே விழுங்கலான்னு சொல்லி சாத்தான் வேலை பார்த்துக்கிட்டான். பிள்ளைகளோட கிளாஸ்மேட்டில் பக்கத்தில் பிள்ளைகள் வேலை விழுங்கக்கூடும், அல்லது ரூம்மேட் விழுங்கக்கூடும், அல்லது ட்ராவலில் விழுங்கக்கூடும். எல்லா இடங்களும் பிரச்சனை இருக்குது. ஆகையினால உங்களை விலகி உங்களை பாதுகாத்து கொள்ளும் பொழுது நீங்களுடைய ஆத்மா பாதுகாத்துக்கொள்ளீங்க. அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கதை விட நல்ல சுகபோகமான நல்ல ஒரு ஆசமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அல்ல, ஏனென்றால் பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 2வது பார்க்கும்போது தானியேல் எடுத்துக்கொண்டால் தானியேல் 1:28 வசனம். 8 வசனம். தானியேல் 1 வசனம். ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுதல் ஆகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தானியேல் இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஒரு அடிமையாய் பாபிலோன் தேசத்தை கொண்டு போகப்பட்டுக்கிறான். அங்கே இப்போ நல்ல ஒரு உத்தியோகம் கொடுக்கப்படுவது, செலெக்ஷன் ஆகப்பட்டிருக்குது, அது ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ராஜபோஜனத்தை கொடுத்து அவனை ஒரு மேன்மை ஒரு நல்ல கொழும்புடன் ஆக்கும்படி விரும்புகிறாள். ஆனால் அவன் சொன்னான், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தனக்குள் தீர்மானம் பண்ணி இருந்தான். நீங்களும் உங்கள் மாம்ச இது முதலாவது நோவாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது உலகத்தை ஜெயித்தான். நல்ல கவனித்து கொள்ளுங்க, நோவா எதை ஜெயித்தான்? உலகத்தை ஜெயித்தான். தானியேல் மாம்சத்தை ஜெயிக்கிறான். மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்கலைன்னா மாம்சம் உங்களை அழித்து விடும். ஒரு மனிதனுக்கு விசுவாசிக்கு எதிரி என்ன? ஒன்று உலகம், மாம்சம், பிசாசு. உங்களுக்கு உலகத்தையும் பிசாசையும் வெறுப்பீங்க. ஆனால் இது 2 உலகத்துக்கும் பிசாசுக்கு ஈக்குவலாக தான் மாம்சம். உங்கள் ஜீவியத்தை அழிக்கிறதுக்கு உங்கள் சொந்த பந்தமோ உலகமோ அல்லது சடங்காச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது. சாங்க இருந்துடலாம், பிசாசு கூட என்ன செய்யலாம், அதை கூட ஜெபம் பண்ணி மேற்கொள்ளலாம். ஆனால் மாம்சத்தை மேற்கொள்ள சாதாரண விஷயமே கிடையாது. அது பயங்கரமானது. ஏனென்றால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்குது. என் ஜீவத்தை அழிக்கும்படிக்கு என் மாம்சம் என்னை அடிக்கடி பாவ இச்சையை தோண்டிக்கிட்டு இருக்குது. அதான் பவுல் சொல்றாரு, மற்றவனுக்கு பிரசவிக்க நான் தானே ஆகாம போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கின்னு சிற சொல்லுங்க கீழ்ப்படுத்துகிறேன். ஆக உபவாசத்தில் ஜெபத்தினாலும் இந்த கடிவாளத்தை போடவில்லை என்றால் இந்த மாம்ச குதிரை சாதா நிற்க அடங்கவே அடங்காது. நான் பாடுக்க பார்த்தா 3 நேரம் சாப்பாடெல்லாம் கிடந்தானுங்க. இன்றைக்கி பார்த்தா 4 நேரம் 5 நேரம் சாப்பிட்றானே. மதுரையில் பார்த்தா தூங்க நகர் பேரை வச்சுட்டான். நைட்டு போல் பார்த்தா டக்கட கொத்துவான். 4வது வரை கேட்கும், எல்லாம் கொத்து புறாட்டா. முழு கோழி வாங்குறான், 2 பேர் சேர்ந்து அப்படி விழுங்குறான். திங்கிரியா வீட்டு மனைவிக்கு ஒரு கோழி வாங்கிட்டு போகலாம்ல, அதை செய்ய மாட்டான். 12 மணிக்கு போகிறான். ஒரு பாஸ்ட் பூலிஞ்சிறான். அவர் பெண்ணை கூட்ட அழுகிறார். அந்த பையன் பாஸ்ட்
ஆனால் அவன் என்ன செய்வான், நேரத்தில் வரமாட்டாங்க பாஸ்டர். வீட்டில் மனைவி சோறு வைக்க வச்சா அவன் நைட்டில் சாப்பிட்டு வரான், சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுது. நான் வைக்க வேஸ்ட்டாக போச்சு வாங்க ஆக்காம வச்சா அவன் வீட்டில் சண்டை போடுதான். இவ்வளவு பாஸ்டர்வான். ஆனால் அன்றைக்கி மனிதன் மாம்சத்தை உணவு கொடுத்து கொழுக்க வைத்து ரொம்ப ஸ்தூலித்து ஒளிச்சு எல்லாம் அப்புறம் சொல்லவில்லை, எல்லாம் சொல்லவில்லை. ஒரு சிலர் ஒரு ஸ்தூலித்து மாம்ச இச்சைகளுக்கு பழியாகி போகிறதுனால அவள் ஒளிச்சு பெருசல்ல, அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடும். உடைய சரீரத்தை அப்படியே கீழ்படுத்த வேண்டும். நான்லாம் வாலி வயசில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உபவாசம் பண்ணி கிடப்பேன். உபவாசம் ஜெபிச்சா நல்லா இருக்கும். சாப்பிட்ட அப்புறம் மறுபடியும் மாம்சத்தை தலை தூக்க ஆரம்பிக்கும். இதுதான் மனிதன் இயல்பு. பாவத்தை வெறுக்கக்கூடிய ரட்சிப்பு கிடைச்சி போச்சு. ஆனால் சரீரம் இருந்துச்சுன்னா எப்பொழுது பாவத்துக்குள்ள தூண்டிகிட்டே இருக்கும். அது சாகிற வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும். மனம் திரும்பல் என்று சொல்லப்படுறது ஆன்மாவிலே தவிர சரீர உணர்வை பாலிய உணர்வை கட்டுப்படுத்துறது கிடையாது இல்லையா பாஸ்டர்? அது கட்டுப்படுத்துச்சுன்னா பாசுக்கு அடுத்து குழந்தை இருந்திருக்காது, எனக்கு குழந்தை இருந்திருக்காது. ஆனால் மனம் திரும்பலாத்தையும் வச்சிருக்கிறார். ஆனால் சரீர உணவு நல்லா இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம மனைவியோடு புருஷனோடு வாழ முடியும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு 7 பேரம்பேத்திமார் இருக்கிறாங்க. உங்களையும் கர்த்தர் அம்சத்தை பெருக பண்ணுவார். ஆனால் அவைகளை அந்த சரீர மாம்சத்தை இந்த உலக பாவத்தில், அசுத்தத்தில், அருவருப்பில், துன்மார்க்கத்தில், மாம்சீச்சைகளை உட்பட்டு ஒப்புக்கூடாதவர்களுக்கு பாதுகாத்துக்கொள்வதற்கு நீ விலகி ஓட வேண்டும். இன்னைக்கு என்ன கொடுமை என்னவென்றால், இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கூறிச்சு. அதாவது இந்த ஓரினை சேர்க்க ஒரு பாவம் அல்ல, குற்றம் அல்லன்னு சொல்லி தீர்ப்பு கூறிச்சு. இதுங்க தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு கிறிஸ்டியன்ஸ் அதிகமான ஒரு மாவட்டம். அங்கே போயிருக்க பஸ் ஸ்டாண்ட் ஒரு பெரிய வால் போஸ்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு நன்றி 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 எழுதிப்பட்டிருக்கான். இந்த கொடிய பாவம் இலைமறை காயாக மறைந்து எங்கேயாவது தவறு நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பாவம் அல்லன்னு சொல்லி அவளுக்கு சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு ஒரு கிறிஸ்டியானிட்டி டிஸ்ட்ரிக்ட்லேயும் நன்றி நான் சொல்ல அளவு வாய்ப்பு. ஆகினால உங்கள் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை இருந்தாலும் குளிக்கும் போதும் தனியாக தான் குளிக்க வேண்டும். ட்ரெஸ்ஸு மாற்றினாலும் தனியாக மாற்ற வேண்டும். 3 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை நல்லா உடை உடுத்தி அப்படி பாதுகாப்பாச்சு, உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். அதே போல் ஆண்கள் இருந்தாலும் சகோதரமாக இருந்தாலும் அது ரூம் பெட்டு அப்போ படிக்கிற அதில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி ரொம்ப கவனமாக உடைய வஸ்திரத்தை மாற்றி தன்னுடைய ஆண்டான சொல்லி நீ நிர்விசாமல் ட்ரெஸ்ஸை மாற்றினாலே உனக்கு ஆபத்து அங்கே இருக்குது. டாக்டர் காந்தராஜ் பேசும்பொழுது சொல்கிறாரு, ஹாஸ்டல் தான் ஹோமோசெக்ஸ் அதிகமாக நடைபெறும்னு சொன்னார். இவனுக்கு அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். அவன் கேள்வி கேட்குறான், எம்பிபிஎஸ் டாக்டருக்கு முன்னாடி இருக்குமான்னு கேட்காரு. அங்கே தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா டாக்டர் படிக்கும் பொழுது கோஎக்ஸஸ் படிக்கிறாங்க. அடுத்து மருத்துவம் செய்யும் பொழுது அங்கே பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ஆட்கள் பெண்கள் ஆண்கள் நிறைய இருக்கிற அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. அவன் பாவம் செய்துக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறார் டாக்டர் காந்தராஜ். ஆகல பிரியமகளே, நீங்கள் குளிக்கிற இடத்திலும் வஸ்திரம் மாற்ற இடத்திலும் ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் மறைந்தது மாற்றிக்கொள்ளுதான் உங்கள் ஜீவியத்தை பாதுகாத்துக்கொள்ள நிர்விசம் வந்தால் உங்களுக்கு விரோதமாக பிசாசு கொள்ள வச்சிருவான். ஆக எந்த வயதிலும் விலகி உங்களுடைய சரீரத்தை பிசாசானவன் தீட்டுப்படுத்தாவிடைக்கு அழித்து போடாமல் இருக்கும்படிக்கு உங்களை விலகி பாதுகாத்து கொள்ளுங்கள். காத்து கொண்டால் உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு கொள்ளை போல கிடைக்கும். பூமியில் வாழ்கிற காலத்தில் சுகமாக என்னை வாழ முடியும். என்னை மனைவியோடு இத்தனை 40 ஆண்டு 41 ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை இருந்தாலுமே தேவன் கொடுத்த சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். பிள்ளைகள் ஆசிரமாக இருக்குது. எங்கள் பிள்ளைகள் இன்னும் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் பிள்ளைகள் அதாவது உலக மக்கள்கிட்ட கற்றுக்கொண்ட பாவத்தில் தாய்தாப்பட்ட கற்றுக்கொள்ள தவறுதான் 2% கற்றுக்கொள்கிறாங்க. தாய்தாப்பம் பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் ரொம்ப அதாவது கணவன் சேர்ந்து வாழ்கிறாங்கள கவனமில்லை இல்லை என்றால் பிள்ளைகள் உங்களுடைய உடல் அசைவை முதற்கொண்டு கவனிக்கும். பிள்ளைகள் முதல்ல கற்றுக்கொள்வது என்னென்றால் அந்த பாடி லாங்குவேஜ் தான், உடல் அசைவை தான் பார்க்குது. அதனால் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பெற்றோரத்தில் மிகுந்த கவனமாக பிள்ளைகள் நடக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய தவறுகளை கற்றுக் கொடுக்கிறீர்கள். கடைசி சொல்லும்
எங்கள் அப்பா அம்மா தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஆளாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை வந்து விரோதம் பேசவில்லை, நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆனது நீங்கள் மாம்சத்தில் தீட்டுப்படுத்தாதீங்க, உங்கள் பிள்ளைகள் மாம்சத்தில் தீட்டுப்படாதீங்க. தீட்டுப்படாமல் இருக்கும்படி உங்களை நீங்கள் தானியேலை போல உறுதியை காத்துக்கொள்ள வேண்டும், நிச்சயம் இருக்க வேண்டும். இப்போ மாம்சம் ஜெயித்தான். அடுத்து யோசேப்பு மாம்சத்தை ஜெயித்தான். அது முதல்ல சொல்லிட்டேன். யோசேப்பு தான் மாம்சம் ஜெயித்தான். அடுத்து மூன்றாவது எடுத்துக்காட்டு பண்ணும் பொழுது யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். 8, 9, 10. போதும். அடுத்து அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிங்க. 20, 21. நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து நிர்வாணியாய் வீட்டுக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த அந்தமான்ல நல்ல வசதியான வீடு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம், நல்ல வசதியான காணி வீடு கிடைத்திருக்கலாம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். சப்போஸ் திடீரென்று உங்களை விட்டு காலவர் உங்களை விட்டு வெளியே போக வேண்டி வந்தால் வரக்கூடாது. ஆனால் ஒருவேளை வந்தாலுமே நீங்கள் என்ன செய்யணும்னா, நானும் ஆராய்ச்சி வரமாட்டேன் அப்படி சொல்லிடக்கூடாது. அவன் சொல்கிறான். இது என்னன்னா, யோபு புத்தகம் 1ஆம் தொடர்ந்து படித்து பார்க்கும் பொழுது அவன் நிறைய ஆடு மாடு எல்லாம் போய் பிள்ளைகள் போய் கடைசிக்கு சரீரத்துக்கு வியாதிப்பட்டு எல்லாத்தையும் சோதிக்கும் பொழுது அவன் வந்து தன் வாயினால் பாவம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குது. நல்ல சாட்சி சொல்லிங்க. நஷ்டம் வந்தோம்னா கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சா சொல்லிடுங்க, அதான் தப்பு. ஆனால் யோபு சொன்னா, நான் தாயின் கர்ப்பத்தின் நிர்வாணியை வந்து நிர்வாணியாக போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல வேண்டும். சொன்னீங்கன்னா பிசாசு ஜெயிச்சிட்டீங்க. இல்லை என்ன ஆண்டவர் நல்லாத்தான் வேலையை கொடுத்தாரு, நல்லாத்தான் மனைவியை கொடுத்தாரு, நல்லாத்தான் பிள்ளையை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, கொடுத்துட்டு உடனே பிடிக்கிட்டார என்ன ஆண்டவர் சொன்னா, நீ சாத்தான் உன்னை ஜெயிச்சிட்டான். இந்த ஒன்று உலகத்தை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்க இல்லை வென்றால் நீ பரலோகத்தை பிரவேசிக்க ரொம்ப கஷ்டம். இன்னொரு அவர் வாசிக்க நேரம் இல்லை. அதாவது மத்திய 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் 11 வாசிக்கிறேங்க. 3 சோதனையை ஆண்டவர் இயேசு அட்டன் பண்ணுறாரு. ஒன்று, அப்போ பசியான சமயத்தை அவன் சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்களாம்படி சொல்கிறான். சாத்தான் சொல்கிறான். அவன் சொல்கிறான், மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல பிசாசு வாயடை பண்ணி போச்சு. அடுத்து உப்பரியில் மேலே ஏறி நிறுத்திக்கிட்டு தாழ கொதியும் அவனை தூதரை வச்சு தூக்கிட்டு போன்னு சொல்கிறான். அவனு உன் தேவனை கர்த்தரை பரிசுத்தமாயிருப்பாயாக. அடுத்து இந்த பூமியை எல்லாத்தையும் காண்பித்து என்னை தாழ விழுந்து வணங்கும் எல்லாவற்றும் தாரன்னு சொல்கிறான். அவர் சொல்லாரு, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பிசாசு அதுக்கப்புறம் அவன் ஓடியே போயிட்டான். நம்ம நினைச்சோம்னா அந்த மந்தி உனக்கு தாரன்னு சொல்லிட்டோம்னா என்ன, அல்லது இந்த இதில் இருக்குது இந்த பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் உனக்கு தாரன் சாத்தான் சொன்னான்னா, அல்லது ஏதாவது ஒரு எம்பியாவை தார சொன்னா, எதையாவது பிசா சொன்னா நீங்கள் எப்படி இப்படின்னு சொல்லி சோதனையில் சந்திக்க முடியாது தெரியும். அதெல்லாம் நிறுத்திருக்க வேண்டும். நான் ஊழித்து வந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் பெற்றோர் சம்பாதித்த 20 ஏக்கர் நிலங்கள் உண்டு, 3 கிணத்து பாசனம் உண்டு. என் சகோதரத்தை விட்டுட்டு வந்தேன். அவர் நிறைய இடத்த வந்து அவருக்கு பட்டா போட்டுக்கிட்டாரு. போட்டு வச்சு கேட்டப்ப சொல்கிறாரு, என்ன சார்னா, நீ ஊராக கொட்டடிச்ச பய, வீடு வீடாக வாங்கி குடித்த பய, நீயால சம்பாத்தியம் பண்ண, இது ஏன் சம்பாத்தியம் நான் தரமாட்டேன்ட்டார். எல்லாமே தவப்புனா பேர் தான் இருக்குது. கார்னேஷன் சர்டிஃபிகேட் முதல் கூட எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கோர்ட்டில் போட்டோம்னா அவன் பதில் சொல்லித்தாகணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எடுத்துகிட்டு போகட்டும், தேவன் எனக்கு பரலோகராஜ்யத்தில் அதிகமான பலனை கூட சொல்லி கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தா என் மினிஸ்ட்ரி பிரச்சனையாகிடும். ஏன்னா இன்றைக்கி வாய்தாம்மா, அடுத்து நம்ம 15ஆம் தேதிம்மா, அதுக்கப்புறம் 30ஆம் தேதிம்மா, இழுத்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். ஆகவே நமக்கு நிம்மதியே போயிடும். போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருந்தால அவர்கள் சம்பாதித்த அவர் ஒரு நிலத்தோடு சம்பாதிக்கவில்லை, தேவனோ எனக்கு அதிகமான சம்பாத்தியத்தை கொடுத்தார். அதே இடத்துல ஒரு அடி நிலம் இல்லாமல் ஊழித்து இந்த சமயத்தில் 3.5 ஏக்கர் நிலத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். ஒரு பெரிய காம்பஸை கொடுத்துருக்கிறார்.
அடுத்த 2-3 இடத்துல சர்ச்சை இடத்த வாங்கி கொடுத்துக்கிறாரு, ஒரு இடத்துல சர்ச்சை கட்டி கொடுத்துக்கிறாரு. ஒரு பைசா உழைக்க வழி இல்லாத என்னை கர்த்தர் மாற்றினார். ஆனால் திறமையான என் சகோதரன் வந்து எல்லாவற்றையும் எழுத மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளும் ஆசிரமில் அப்படி சாபத்தில் இருக்கிறார். ஆகினால உன்னிடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலங்கள், உடைமை, உன் சகோதரன் சகோதரியோ யாராவது எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் சொல்லாரு, நீ பேச அடுத்து ஆலோசனை சங்கத்தார் கொண்டு பேச வை, அதை கேட்கலாம் இனிச்சு அவனை அந்நியனை போல விட்டுன்னு சொல்லிட்டான். ஆமாம் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொன்னா மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு நல்ல சுதந்திரத்தை கற்றுக் கொடுப்பார். இழந்ததை விட மேன்மையான சுதந்திரத்தை கற்றுக் கொடுப்பார். மேன்மையானதை கற்றுக் கொடுப்பார். என்னை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பிள்ளை பாண்டிச்சேரி, ஒரு பிள்ளை பெங்களூர், ஒரு பையன் சென்னையில் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனேன், இப்போ மேரேஜில் சொன்னேன் என்னுடைய பிள்ளைகள் 3 ஸ்டேட்டில் உட்கார வச்சு நான் சொன்னேன். சொல்லுங்கள் இல்லையா? ஒன்று தமிழ்நாடு, ஒன்று கர்நாடகா ஸ்டேட்டு, ஒன்று பாண்டிச்சேரி. ஆனால் எல்லாவற்றுக்கும் என்னென்னா தேவன் பிசைவன் சொல்லி இதை பாவம் மேற்கொள்ள அப்படி இருக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்து உட்காந்து அழுதழு செப்பிப்போம். ஜோமான போல கர்த்தர் இரக்கம் பாராட்டார். ஏசு பார்த்தனா எல்லாவற்றையும் ஜெயித்தார். இவை 3 பேருமே நோவா வந்து உலகத்தை தான் ஜெயித்தாரு, தானியேல் மாம்சத்தை தான் ஜெயித்தாரு, அடுத்து யோபு சாத்தானை தான் ஜெயித்தார். இயேசுவோ எல்லாவற்றையும் ஜெயித்தார். இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து வெளிப்படுத்தும் 1ஆம் அதிகாரத்தில் 18 சொல்லாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவராயிருக்கேன்னு சொன்னார். இந்த உலகத்தில் எத்தனை பெரிய அரசியல்வாதிகள், எத்தனை தேசத்துக்கு பாடுபட்ட ஆக்கள், எத்தனை பெரிய பிலாசபிகள், எத்தனை பெரிய சயின்டிஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு ஒரு சில பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கை வெளியே நாற்றம் எடுக்கிற அளவுக்கு வாழ்க்கை பேக்ரவுண்ட் இருக்கக்கூடும். ஏசுண்டி பேக்ரவுண்டை மத சார்பில் எல்லாத்திலையும் ஆய்வு பண்ணி பார்க்கிறார்கள். ஒருவனும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு பிலாத்து ராஜாவும் குற்றம் சாட்டவில்லை, ஏரோது ராஜாவும் குற்றம் சாட்ட முடியவில்லை. இயேசு என்ன பொல்லாப்பு செய்த அவனை கேட்கிறார்கள், யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு குற்றம் சாட்டப்படாத தேவகுமாரன் இயேசு, அவர் உலகத்தை ஜெயித்தார். கடைசி ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுது. ஒரு வசந்த வாசி முடிக்க போறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. அடுத்து யார் ஜெயிப்பார்? நீங்க ஜெயிக்கணும். வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமோ நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். பிரைஸ் தி லார்ட். என் கூட இந்த பாஸ் செல்லையா வந்திருக்கிறாரு. அவர் அங்கேயே யோசித்தார், பாஸ்டர் யுத்தம் ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்படி திருப்பி போக முடியுமா? வாங்க அங்கே போவோம். குண்டு அடிபட்டு சாகுன்னு அங்கேயும் சாவு இருக்குது, தமிழ்நாட்டில் சாகு, எதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மாநாடு சர்ச்சை போயிருக்கிறாரு. ஆகினால தேவன் அழிவுக்கு ஒப்புங்கிறத ஒன்றும் பண்ண முடியும். பயந்து சாகும், எத்தனை பயந்து பிள்ளைய பூமியில் வாழ முடியாது. ஆனால் நம்முடைய மணி வாசிப்போம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் தான் உலகத்தை நான் ஜெயிக்க முடியும். என்னுடைய மனைவி விசுவாசம் எனக்கு கதைக்காகாது. உங்க பிள்ளைகள் விசுவாசிக்கிறார், நீங்க விசுவாசிக்கணும். ஏசு கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். விசுவாசிக்கிறான். இல்லைன்னா அவிசுவாசம் இப்படி கேளுங்க, வேதத்தை படிங்க, பெரட்டுங்க, இரவு போல தியானம் பண்ணுங்க. அவிசுவாசம் நீங்க முடிச்சோம் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு கிரீஸ்தியா இருப்பேன். நாங்கள் இன்னும் சர்ச்சை கட்டல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கோடிகளை கேட்டுக்கிறது, 1-2 அல்ல. அது ஒன்று சொன்ன கஷ்டமாக உங்களுக்கு நிறைய கோடிகளை கூட ஆண்டவரை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 5 ரூபாய்க்கு அதே ஜெபந்தான், 500 கோடிக்கு அதே ஜெபந்தான். ஆகிற இதெல்லாம் ஊழியத்துக்காக கொடுங்க ஆண்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாங்கி போடுவார். சத்தம் சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல விசுவாசத்தை நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வருஷம் வாசிப்போம், 5ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரு ஜெயிக்க முடியாது இந்த உலகத்தில். ஒருத்தப்பாடா நான் செத்து பொழைச்சவன்டா, எமனை பார்த்துச்சா, எல்லாம் மூடி கிடக்கிறாங்க. இயேசுவோ கல்லறைக்கு மேலே நிற்கிறார். ஆகினால் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை தவிர இந்த 3 சோதனை மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த சோதனை எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள்.
மரிக்கும் பொழுது பவுல் சொல்லார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லி அவர் மார்பு தட்டி பேசுகிறார். ஒரு சேலஞ்சு பண்ணுகிறார். எத்தனை பெரிய சயின்டிஸ்ட், எத்தனை பெரிய மருத்துவர்கள் மரணத்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் மரணத்து பயப்படாமல் சிங்கத்தை போல் நிற்கக்கூடிய யார் என்றால் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களை தவிர வேற ஒருத்தரும் கிடையாது. சொல்லியா இருக்கீங்களா? இருக்கீங்களா? மரணத்தை குறித்து ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும். இயேசு ஒருவர் தான். வெளிப்படுத்த கடைசி வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 சொல்லப்படுது. 3ஆம் அதிகாரம் 21 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்கார்ந்து. நான் ஜெயங்கொண்டது போல கிறிஸ்தவர்கள் எவர்களோ, ப்ளீஸ் லிசன் டு மீ, கவனிங்க. இயேசு அப்படி சொல்லல. நான் ஜெயங்கொண்டது போல கிறிஸ்தவர்கள் இவர்களோ அவர்கள் சிங்காசம் உட்கார்ந்து, அப்படி சொல்லல. நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசம் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோன்னா யாரா இருந்தா சரி, எந்த மதத்துக்காரனா சரி, எந்த ஜாதிக்காரனா சரி, ஜெயங்கொள்கிறவன் அவன் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆகிறால் நீங்கள் இந்த ஜெயம் பெறும் பொழுதுதான் பிதாவுடைய வலது பாசம் இயேசுடைய சிங்காசனம் உட்கார ஒரு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறேன். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். எல்லாம் ஜெபம். ஆண்டவரை மத்துதிக்கிறேன். பெரிய தேவ மனிதர்கள் 3 பேர் 3 காரியத்தை ஜெயித்தார்கள். இயேசுவை எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஜெயித்துன்னு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுவான்னு சொல்லுகிறார். நீங்கள் அவரை பின்பற்றி இந்த பாவங்களை மேற்கொள்ளக்கூடியவாக ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எப்படி ஒரு பெரிய ஒரு நிபுணராக இருக்கிறத போல உங்கள் பிள்ளைகளின் நிபுணருக்கு விரும்புகிறீர்களோ, அதே போல் இயேசுவும் நீங்கள் நானும் உலகத்தை ஜெயித்தக்கூடிய மக்கள் இருக்க முடியும் எதிர்பார்க்கிறார். ஜெயிச்சிட்டிங்கன்னா பரலோகத்தை பிரவேசிக்க முடியும். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். தெய்வ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உலகத்தை வெறுக்க, ஆமென், மாம்ச சிந்தனைகளை வெறுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை சேரட்டும். பிசாசை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கடைசியாய் சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்களும் நானும் ஜெயத்தை பெற வேண்டுமானால் விசுவாசம் நமக்கு தேவை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும், கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளையில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசம் எப்படியாய் பாவத்தில் சிக்கி தவிக்கிறது என்றும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆலோசனை, குடும்ப ஆலோசனை, ஆவியான ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே இந்த நாட்கள் நீர் கொடுத்த
நல்ல ஆலோசனையான தேவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய மகனை ஆசீர்வதியும், நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அந்தமானில் தங்கி இருக்கிற காலங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்முடைய மகனோடு கூட இருக்கட்டும், போகிற இடங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளில் வந்ததான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாய் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தார். விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், இந்த வாரம் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும். அப்படி எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தியும். இந்த வாரத்தில் நடக்கிற ஆண்டவரே VBSக்காக ஜெபம் பண்ணுகிறோம். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நடக்கிற VBS ஊழியத்தில் ஆண்டவருடைய கரம் இருப்பதாக, அதற்கான எல்லா காரியங்களிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நினைக்கும் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.